நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணயங்களின் வரலாற்றையும் அதன் உண்மை தன்மையும் மதிப்பையும் தெரிந்து கொள்ள நமது காயின் ஹப் தமிழ் சேனலை நண்பர்களை சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும், ஷேர் செய்யும். இன்று நாம் ₹5 வெளிவந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பாரத ஸ்டேட் வங்கியின் 200வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையிலும் கமமரேட்டிவ் நாணயமாக வெளியிடப்பட்ட இந்த ₹5 நாணயத்தை பற்றி நாம் பார்ப்போம். இந்த நாணயம் 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்த நாணயத்தின் உலோகம் என்று பார்த்தால் FFS என்ற துருப்பிடிக்காத உலோகம். இதன் எடை 6 கிராம். இதன் சைஸ் 23 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. ஓர விளிம்பு எட்ஜ், செக்யூரிட்டி எட்ஜ், பாதுகாப்பு விளிம்பு. அதாவது நண்பர்களே, 1806ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கல்கத்தாவில் கல்கத்தா வங்கி என்ற பெயரில் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த வங்கி. இதுவே மாற்றி பெங்கால் வங்கி என்று பெயர் மாற்றப்பட்டது. பின்னர் பெங்கால் வங்கி 1921ஆம் ஆண்டு பிரசிடென்சி வங்கிகள் என்று பெயரை மாற்றி 3 கிளைகளாக பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் கல்கட்டா, பேங்க் ஆஃப் பம்பாய் என்று நிறுவியது. இதற்கும் பின்னர் மத்திய அரசு ஒருங்கிணைந்த இம்பீரியல் வங்கியாக மாற்றியது. பின்னர் சுதந்திர இந்தியாவில் 1955ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இம்பீரியல் வங்கி அரசு தேசியமயமாக்கப்பட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ற பெயரில் நிறுவியது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 16,000 கிளைகளை கொண்டதாகும். வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 32 நாடுகளில் 131 கிளைகளையும் உள்ளடக்கி மிகப்பெரிய இந்திய அரசு வங்கியாக இப்பொழுது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது நண்பர்களே. இதன் லோகோ வட்ட வடிவத்தில் நடுவே ஒரு சாவி துவாரம் இருப்பது போல தெரியும். ஆனால் அது சாவி துவாரம் அல்ல. அது சாவி துவாரம் போல் இருக்கும். கூர்ந்து பார்த்தால் ஒரு மனிதனின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த மனித உருவம் வங்கியின் வணிகத்திற்கு மையமாக இருக்கும் மனிதர்களை குறிக்கிறது நண்பர்களே. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஆரம்பித்து 2006ஆம் ஆண்டு 200 வருடங்களை பூர்த்தி செய்து கடந்ததை சிறப்பிக்கும் விதமாக இந்த நாணயம் அச்சிடப்பட்டு கமமரேட்டிவ் நாணயமாக இந்த ₹5 நாணயத்தை அரசாங்கம் பொது புழக்கத்திற்கு மக்களுடைய பொது புழக்கத்திற்கு விட்டது நண்பர்களே. மேலும் ₹100 புழக்கத்திற்கு இல்லாத ₹100 ப்ரூஃப் செட் நாணயத்தையும் அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், அசோக சின்னத்திற்கு கீழே சத்தியமே ஜெயந்தி என்ற இந்தியிலும், கீழே 5 என்ற டெனாமினேஷனும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அசோக சின்னத்தை சுற்றி ரிப்பீஸ் இந்தியா என்று ஆங்கிலத்திலும், ருப்பியா பாரத் என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோகோவும், லோகோவுக்கு பக்கத்தில் இடதுபுறம் 1806 என்ற வருடமும், வலதுபுறத்தில் 2006ஆம் வருடம் என்றும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். லோகோவுக்கு கீழே மின்ட் மார்க்கும், லோகோவை சுற்றி கீழே ஆங்கிலத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று ஆங்கிலத்திலும், மேலே பாரதிய ஸ்டேட் பேங்க் என்று இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த ₹5 நாணயம் மொத்தம் 2 நாணயச்சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. கல்கத்தா மற்றும் ஹைதராபாத். இந்த 2 நாணயச்சாலைகளில் வெளிவந்த நாணயத்தின் ரேரிட்டி என்று பார்த்தால் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் ₹30 ₹100 வரை உள்ளது. இந்த 2 மின்ட்டுகளுமே நண்பர்களே ஸ்கேர் கேட்டகரி உள்ளதால் இந்த நாணயம் சேமிக்க வேண்டிய நாணயங்களில் ஒன்றாகும். நாணயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள, விவரங்களை அறிய நமது காயின் ஹப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும், லைக் செய்யும், ஷேர் செய்யும். இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.